முஸ்லிம் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜான் முபாரக். ஒருத்தவங்களோட பேர் வந்து படிக்கும் போது எனக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஆயிஷா நிசிஹா. ஓகே, நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறேன். அது வந்து இன்னும் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தணும். அது இதுதான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உமாமி டேஸ்ட் வரணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்பதான் வந்து கடைக்கு போயிட்டு வந்தேன். கடைக்கு போயிட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வாழைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா பூசணிக்காய், தேங்காய் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிருக்கேன். பத்தை வந்து போடுவேன். அப்புறமா பூ வந்து வாங்கிட்டு வந்தேன். சாயங்காலமா விளக்கு ஏத்திட்டு சாமிக்கு வந்து பூ வைப்பேன். நிறைய கருவேப்பிலை வந்து கொடுத்துருக்காங்க. நான் வாண்டட்லி வாங்கியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்து வைக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. என்னோட பேர் சோனியா ஸ்ரீ. இன்னைக்கு வந்து எங்க அப்பாவுக்கு பிடிச்ச சமையல் வந்து செய்ய போறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சதை வந்து செஞ்சிருந்தேன். அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா எள்ளு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த திவசத்துல வந்து எள்ளு உருண்டை பண்ணுவாங்க பாருங்க, அது வரைக்கும் அவ்வளவு ஆசையா வந்து சாப்பிடுவாரு. அதனால இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எள்ளு சாதம் வந்து செய்ய போறேன். அதுக்கப்புறமா பூசணிக்கால கூட்டு பண்றேன், மோர் கூட்டு. இதுவும் வந்து அப்பாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா வாழைக்காய் பொடி மாசு வந்து பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து என் பையன் என் கூட வந்து சண்டை பிடிச்சான், ஏன் வந்து நீ வாழைக்காவை ஃப்ரை பண்ணல அப்படின்னு. ஸோ அவனுக்காக இன்னைக்கு வந்து வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அவனோட ஆசைக்கு அப்படின்னு வந்து நினைச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வீட்டோட சமையல். வாங்க சட்டுன்னு சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க, நீங்க குக்கர்ல வந்து வைக்கும் போது ப்ராப்பரா வந்து காட்டுங்க அப்படின்னு. இப்ப பாருங்க, 1 கப் வந்து அரிசிக்கு இதுல வந்து 2 கப் இதை நல்லா அலசிட்டு 2 கப் தண்ணி விட்டு குக்கர்ல 4 விசிலுக்கு வந்து வைக்க போறேன். எள்ளு சாதத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத வந்து பாத்திரலாம். ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தாங்க. எள்ளு கருப்பு இல்ல வெள்ளை எள்ளு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பு எடுத்திருக்கேன் அந்த கலருக்காக. இது வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். வரமிளகாய் 4, உளுத்தம் பருப்பு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து நல்லெண்ணெய் 2 டிராப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உளுத்தம் பருப்பையும் வரமிளகாவையும் வறுத்துக்கும். அதே கடாயில நம்ம வந்து எள்ளு வந்து வறுத்துக்கலாம். எள்ளு பாத்தீங்கன்னா படப்படன்னு வந்து வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே சத்தம் எல்லாம் அடங்கிடும் பாருங்க. அப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் முதல்ல படப்படன்னு வந்து அரைச்சுப்போம். இதையும் சேர்த்து இப்போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கொரன்னு வந்து அரைச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி 1-2 வந்து கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுப்போம். ஒரு டப்பால போட்டு நம்ம கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ஒரு தட்டுல வந்து நல்லா ஆற வச்சுப்போம். இதுல வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விடுறேன். இந்த சாதத்துல தேவைக்கேற்ற உப்பு வந்து போட்டுப்போம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். கடுகு போடுறேன். உளுத்தம் பருப்பு. இப்போ என்னோட ஃபேவரட்டான டேஸ்ட் என்ஹான்சர் அஜினோமோட்டோ MSG வந்து ஆட் பண்ண போறேன். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறேன். அது வந்து இன்னும் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தணும். அது இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இது வந்து 50 கிராம்ஸ்லயும் வந்து கிடைக்கிறது. நான் வந்து 100 கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒன்றரை டீஸ்பூன் அஜினோமோட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ போட்டுட்டு நான் வந்து மிக்சிங் வந்து பண்ண போறேன். இது வந்து இந்த MSG அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கேரி கெமிக்கல் கிடையாதுங்க. அது வந்து ஒரு சால்ட் ஃபார்ம் ஆஃப் குளூட்டமேட், அதாவது அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளோட சமையல்லையே இன்கிரீடியன்ஸ்லயே இருக்கு. அதாவது தக்காளி பழத்துல வந்து இருக்கு, அப்புறம் மஷ்ரூம்ல இருக்கு, ஈவன் பிரஸ்ட் மில்க்ல கூட இருக்கு. தேவைக்கு வந்து ஏத்த மாதிரி நம்ம வந்து எள்ளு பொடியை வந்து சாதத்தோட சேர்த்துடலாம். சோ இந்த அஜினோமோட்டோ MSG வந்து நான் சேர்க்கும் போது இல்ல, என்னோட ரெசிபிஸ்ல நான் வந்து நல்ல டெலிஷியஸான நேச்சுரல் ஃபிளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்றேன். பிளஸ் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பாடியில பாத்தீங்கன்னா சோடியமோட இன்டேக் வந்து 30% வந்து
ரெடியூஸ் வந்து பண்ணுறது. ஸோ அதனால இல்லை, நம்ம வந்து டேஸ்ட்லயும் எந்த காம்ப்ரமைஸும் வந்து செய்ய வேண்டாம். ஸோ தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர் திஸ் ஃபார் மை ஃபேமிலி. இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இந்த அஜினமோட்டோ எம்எஸ்டில வந்து நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தாங்க இருக்கு. சுகர் கேன் இருக்கு, அதுக்கப்புறம் டப்பியோக்கா வந்து இருக்கு. ஓகே, நம்மளோட எள்ளு சாதம் சீசமே ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வித் தி குட்னஸ் ஆஃப் அஜினமோட்டோ எம்எஸ்டி. இப்போ நான் வந்து டேஸ்ட் வந்து பார்க்க போறேன் எப்படி இருக்கு அப்படின்னு. ஐ நோ ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த ஒண்ணு ரெண்டா நம்ம அரைச்சிருந்தோம் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. I can't stop myself. Sorry. இந்த எம்எஸ்டி பாத்தீங்கன்னா சைனீஸ் குசினுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்மளோட இந்தியன் ரெசிபிஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராகவே வந்து சூட் ஆகுதுங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த உமாமி டேஸ்ட் வரணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்தது நம்ம சாய்க்காக வந்து சட்டுன்னு வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து பண்ண போறேன். அதை வந்து தண்ணியில இந்த மாதிரி நீட்ட வாக்குல பாருங்க, இந்த மாதிரி ஷேப்ல இல்ல கட் பண்ணிட்டு நான் வந்து தண்ணியில வந்து போட்டு வச்சிருக்கேன், கருக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃப்ரைக்கு பாத்தீங்கன்னா வெறும்ன எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, காரப்பொடி, பேசிக் மசாலா, இவ்வளவுதான். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணா போதும். நீங்க வேற என்ன மசாலா வந்து சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கோங்க. நாங்க வந்து மசாலா வந்து ரொம்ப கம்மியா தான் சேர்த்துப்போம். முக்கியமா வெயில் காலம் வர வர பாத்தீங்கன்னா மசாலாவோட குவான்டிட்டி வந்து குறைச்சிக்கிட்டே வருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மொறுன்னு வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. போக வர நான் வந்து கலரி விட்டுட்டே இருந்தேன், அவ்வளோதான் நான் பண்ணேன், அவ்வளோதான். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் தான் என் பிள்ளைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் இதை வந்து பண்ணியிருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை விட ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பூசணிக்காய் மோர் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துப்பேன். இதை வந்து நம்ம அரைச்சிடுவோம். தண்ணி விட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துப்போம். பூசணிக்காய் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து இதில் சேர்த்துடுவோம். தண்ணி விட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ நல்லா வந்து கொதி வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தயிர் வந்து சேர்க்குறேங்க. சரியா, தயிரோ மோரோ ஏதாவது வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் வந்து டக்கராக இருக்கும். எங்கள் அப்பாவோட ரொம்ப ஃபேவரட் இது. தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்தோம் அப்படின்னா கர்டல் ஆகாமல் இருக்கும், அதாவது திரிஞ்சு வராமல் இருக்கும். இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சுருன்னு இல்லை தேங்காய் எண்ணெயை வந்து காய்ச்சி இதில் விட போகிறேன். இதில் தாளிக்க மாட்டேன், நான் தேங்காய் எண்ணெய் வந்து விடுவேன். கருவேப்பிலை வந்து கிள்ளி போடுவேன். பூசணிக்காய் மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி நான் இதை வந்து செஞ்சிருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பரிமாறுறேன். அப்பாவுக்கு பிடிச்ச மோர் கூட்டு, பூசணிக்காய் மோர் கூட்டு, அதுக்கப்புறமா எள்ளு சாதம். இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. இவங்களுக்கு வந்து பரிமாறத்துக்கு முன்னாடி நான் வந்து காக்காக்கு வந்து இலையில எல்லாத்தையும் வச்சுட்டு வந்தேன். ஏன்னா எள்ளு சாதம் வந்து பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால காக்காக்கு வந்து முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றேன். உங்களுக்கு ஏற நாட்டு சனி வந்து நடக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இல்லை எவ்ரி வீக் வந்து சனிக்கிழமை வைக்கணும் அப்படிம்பாங்க. அதை மறந்து போயிடுறீங்க, முடியல அப்படின்னா மந்த்லி ஒன்ஸாவது வந்து அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நல்லது தான் இல்லையா? நம்ம வந்து பட்சிகளுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்.
அண்ட் நார்மலாக கூட நம்ம வந்து செய்யலாங்க. நிறையா பேர் வந்து வீட்டில் செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டைம் வந்து சரி இல்லை அப்படின்னா பரிகாரத்தை கூட நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு அவ்வளோ தடைகள் வந்து வரும். எனிவேஸ் நீங்கள் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் அப்பாவுக்கு வந்து எள்ளு சாதம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எக்ஸ்ட்ரா டேஸ்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிட்டாரு. என் சாய் கூட ரொம்ப ஆசையாக வந்து சாப்பிட்டோம். ஒரு வாட்டிங்க நான் வந்து 11th 12th படிக்கும்போது, ஓகேவா, ஸ்கூல் படிக்கிறதே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கோவில் இருந்தது. அது வந்து சிவன் கோவில். அதில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும். அங்கே வந்து நவகிரகம் வந்து சனிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு 8 மணிக்கெலாம் வந்து கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்க. என்ன பிரசாதம்னா எள்ளு சாதம் தான். எள்ளு சாதம் இல்லை தயிர் சாதம் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த எள்ளு சாதம் சனிக்கிழமை சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்து நான் போயிட்டு நிற்பேங்க. ஓகேவா, 9 மணிக்கு ஸ்கூல் அப்படின்னா 8:30 மணி 8 மணிக்கெலாம் நான் வந்து ரெடி ஆகிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புவேன். அந்த எள்ளு சாதம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இதுக்காக வந்து கோவிலுக்கு போகணுமே அப்படின்னு. இப்போ வந்து நம்மளோட ஷவுட் அவுட் டைம் யார் யாருக்கு அப்படிங்கறத வந்து பாத்திரலாம். முதல்ல வந்து என்னோட முஸ்லிம் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள், ரம்ஜான் முபாரக். முதலே நான் சொல்லணும்னு நினைச்சேன், நடுப்புற வந்து ஏதாவது வீடியோஸ்ல வந்து சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன், அப்புறம் மறந்தே போயிட்டேன். ஆனா இப்போ வந்து ஒருத்தவங்களோட பேர் வந்து படிக்கும் போது எனக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஆயிஷா நிசிஹா, ஓகேவா, ஆயிஷா நிசிஹா. சோனியா, சாய் வாட்ச் இஸ் சூப்பர், மை சன் ஆல்சோ சாய் சேஜ், ஐ விஷ் ஐ வில் பை இட், சேம் வாட்ச் ஃபார் மை சன், ப்ளீஸ் சென்ட் வாட்ச் லிங்க் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கீங்க. எஸ், அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். அமேசான் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்க அங்கேருந்து செக் பண்ணலாம். அந்த வாட்சுக்கு பாத்தீங்கன்னா 2.5 ரேட்டிங் தான், ஓகேவா. ஸோ நீங்க வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதையும் வந்து பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து இது ஓகே உங்களுக்கு பட்டுச்சுன்னா இது வந்து நீங்க வாங்கலாம். அடுத்தது வந்து சரண்யா பாஸ்கர், அக்கா நாங்க நான் வெஜிடேரியன் பட் வெஜிடேரியன் ஃபுட் பண்ணும்போது ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும்னு தோணும். ஸோ ஐ திங்க் யுவர் குக்கிங் வீடியோஸ் வில் ஹெல்ப் அஸ், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சரண்யா பாஸ்கர். இது வந்து எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். எஸ், நான் வந்து வெஜிடேரியன் டிஷஸ் தான் வந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்து ரெஃபர் பண்ணலாம், சரியா. ஏன்னா எல்லாத்தையும் வந்து நான் நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணி தான் நான் அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கு, நல்லா வந்து வருது ரெசிபி அப்படின்னா தான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். அண்ட் அதனால நான் எல்லா நாளுமே விளாக் பண்றது கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா ரேவாஸ் வில்லேஜ் கிச்சன், அவங்க வந்து அவங்களோட சேனலுக்கு வந்து ஷவுட் அவுட் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பழனியில இருக்காங்க. ஐ லவ் யுவர் சேனல் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ரேவாஸ் வில்லேஜ் கிச்சன், தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ், என்னோட வீடியோஸ்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி பாருங்க, ஓகேவா. பாய், அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.